நாங்கள் இந்த நாட்களிலே சில ஆரம்ப ஆங்கிலத்தை நாங்கள் கேட்போம். நாங்கள் விடயத்துக்கு வருவோம். குட் மார்னிங் கிராண்ட்பா. சில வேளையிலே நாம் குட் மார்னிங் என்று சொல்வதை சில இடங்களிலே ப்ரொனவுன்ஸ் மார்னிங். உண்மையாகவே நாங்கள் ஆங்கிலத்தை ஆங்கிலம் கற்றுத்தந்தவர்களிடமிருந்து தான் நான் கற்க வேண்டும். நாங்கள் அவரிடமிருந்து கற்றபடியால் தெரிந்ததை உங்களுக்கு சிலவற்றை சொல்லித் தருகிறேன். உதாரணமாக, நாம் ஆங்கிலத்தை குட் மார்னிங் சொல்லும் பொழுது அதை அழகாக சொல்லலாம். குட் மார்னிங், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சன், குட் மார்னிங் சிஸ்டர் என்று நாங்கள் இந்த மார்னிங்கை குட் மார்னிங் என்று நாங்கள் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் சொல்கிறோம் குட் மார்னிங் கிராண்ட்பா. கிராண்ட்பாண்டா எங்களுடைய தகப்பனை நாங்கள் அழைக்கிறோம். தகப்பனை அழைப்பது டேட். கிராண்ட், குட் மார்னிங் டேட் என்று நாங்கள் அழைக்கலாம். பிள்ளைகளை அழைக்கும் பொழுது, மகனை அழைக்கும் பொழுது, இங்கே நாங்கள் பார்க்குறோம். மகனை அழைக்கும் பொழுது குட் மார்னிங் சன் என்று அழைக்கலாம். பிறகு நாங்கள் பின்னேற ஒரு 12 மணிக்கு பிறகு நூன், குட் ஆஃப்டர்நூன். சில வேளையிலே சிலர் குட் ஆஃப்டர்நூன், கிராண்ட்மா, குட் ஆஃப்டர்நூன் டியர். எங்களுடைய தாயினுடைய தாயை குட் ஆஃப்டர்நூன் மேமா, கிராண்ட்மா. அங்கே குட் ஆஃப்டர்நூன் டியர், அன்பானவர்களே என்று சொல்லி நாங்கள் டியரை அழைக்கிறோம். பின்பு நாங்கள் குட் ஈவினிங்கில் இருக்கும் பொழுது அங்களை நாங்கள் குறிப்பிடலாம். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் வளையும்படி நாங்கள் சொல்லும் பொழுது குட் ஈவினிங் அங்கிள், குட் ஈவினிங் ஆன்டி, குட் ஈவினிங் மை சைல்ட். இந்த ஆங்கிலத்தை ஆரம்பத்தில் நாங்கள் வளமையாக பேச்சு வழக்கிலே சரிபற்றி கொண்டு வரும் பொழுது ஆங்கிலத்தை நாங்கள் ப்ரொனவுன்ஸை நாங்கள் சரியாக பயன்படுத்தலாம். எல்லோரும் நாங்கள் முதலாவது நாட்டுக்கு தான் பெற போகிறோம். இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, யூரோப் போன்ற நாடுகளுக்கு வரும் பொழுது ஆங்கிலம் மிகவும் தெளிவாக நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தோடு படித்திருந்தால், ப்ரொனவுன்ஸை படித்திருந்தால் நாங்கள் மிகவும் சிறப்பாக நாங்கள் காரியங்களை பார்க்கலாம். இங்கே நாங்கள் பார்த்தோம் கிராண்ட்பா, டேட், மை சன், கிராண்ட்மா, டியர், அங்கிள், ஆன்டி, மை சைல்ட். இது எப்படி நாங்கள் அழைக்கிறோம்? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். இங்கே அடுத்ததாக குட் நைட். குட் நைட் நாங்கள் பார்க்குறோம். குட் நைட் என்று சொல்ல வேண்டும். குட் டே டு யூ. ஒன்றைக்கு குட் டே டு யூ. குட் டே டு யூ மை ஃப்ரெண்ட், குட் டே டு யூ. பிறகு நாங்கள் ப்ளீஸ் டு மீட் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வடிவாக காணும் பொழுது என்ன நடக்குது? ப்ளீஸ் டு மீட், அதாவது சந்திக்க வரும்படி அன்பாக அழைக்கிறோம். ப்ளீஸ் டு மீட். குட் பாய், தெளிவாக நான் சொல்ல வேணும். குட் பாய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஆக்ஷனாக சொல்லணும். குட் பாய். அங்கே ஃபேர்வெல் மை லவ். இப்படியா வசனங்களை நாங்கள் அமைக்கும் பொழுது நாங்கள் உண்மையாகவே போய் வா அன்பே என்று சொல்கிறோம். ஃபேர்வெல்
மை லவ் என்றால் நாங்கள் ஒரு அன்பானவர்களை போயிட்டு வாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். என்ன வேலை என்றால் ஃபேர்வெல் மை லவ், ஃபேர்வெல் மை லவ் என்று நாங்கள் இந்த அன்பாக சொல்லக்கூடிய அதை லவ் அன்றைக்கு அது ஒரு அதுக்கு இருக்கிற உரிமை இருக்குது. அப்படி ஃபேர்வெல் மை லவ் என்று சொல்லணும். அது பிறகு நாங்கள் பார்க்குறோம் இங்கே hope to see you again, திரும்பவும் சந்திப்போம். அதை நாங்கள் சும்மா ஹோப் அப்படி சொல்லக்கூடாது, வடிவா சொல்லணும். என்ன? hope to see you again, hope to see you again. நாளை தொடரும்.